அம்பேத்கர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் மாறி மாறி இருதரப்பினர் போராட்டம். பாஜக மற்றும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ராகுல் காந்தி தள்ளிவிட்ட எம்பி விழுந்ததில் பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கிக்கு மண்டை உடைந்தது. நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவின் போது சம்பவம். राहुल गांधी ने आकर के एक एमपी को धक्का लगाया, वो मेरे ऊपर गिर पड़ा और मैं நாடாளுமன்ற நுழைவாயிலில் செல்ல முயன்றபோது பாஜக எம்பிக்கள் தடுத்து நிறுத்தி மிரட்டினர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. பாஜக எம்பிக்களை தாக்கிய விவகாரத்தில் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தில் நடந்த போராட்டத்தின் போது ராகுல் காந்தி தன் அருகே வந்து கத்தினார். மாநிலங்களவை தலைவரிடம் நாகாலாந்து மாநில பாஜக பெண் எம்பி பங்னோங் கொன் யாக் புகார். நாடாளுமன்ற வளாகத்தில் நிகழ்ந்த தள்ளுமுள்ளு சம்பவத்தை விசாரணைக்கு உத்தரவிட்டு நடவடிக்கை எடுக்க கோரி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கார்கே கடிதம். பாஜக எம்பிக்கள் தன்னை பிடித்து தள்ளியதாகவும் நொண்டியே அவைக்கு வந்ததாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த தள்ளுமுள்ளுவில் காயமடைந்த பாஜக எம்பிக்களிடம் நலம் விசாரித்தார் பிரதமர் மோடி. எம்பிக்கள் இருவரும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர் தகவல். நாடாளுமன்ற வளாகத்தில் தள்ளுமுள்ளு விவகாரத்தில் பாஜக எம்பிக்கள் மீது மக்களவை சபாநாயகரிடம் காங்கிரஸ் எம்பிக்கள் புகார். அவை தலைவரின் அறிவுறுத்தலை மீறிய செயல் என குற்றச்சாட்டு. அம்பேத்கர் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததால் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி எதிரொலி. மக்களவை நாளை காலை வரை ஒத்திவைப்பு. மக்களை தேடிய மருத்துவம் திட்டத்தின் கீழ் 2 கோடியாவது பயனாளிக்கு மருத்துவ பெட்டகம். ஈரோடு நஞ்சனாபுரத்தைச் சேர்ந்த சுந்தர் அம்மாளுக்கு வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை 3 நாட்களுக்குள் அகற்ற கேரள அரசே பொறுப்பேற்று வேண்டும். தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. விழுப்புரம் அருகே ஆசிரியர் நகர், கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 19 நாட்களாகியும் வடியாத மழைநீர். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை. சென்னை தியாகராய நகரில் தனியார் வங்கிக்குள் புகுந்து ஊழியரை வெட்டிய நபரால் பரபரப்பு. வங்கி ஊழியரின் காது வெட்டப்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதி. வேலூர் மாவட்டம் துருவம் கிராமத்தில் சிறுத்தை தாக்கி இளம்பெண் உயிரிழந்த விவகாரம். இளம்பெண்ணின் சடலத்துடன் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
திருச்சியில் மின்சாரம் பாய்ந்து ஒப்பந்த மின் ஊழியர்கள் 2 பேர் உயிரிழந்த விவகாரம். உயிரிழப்புக்கு காரணமானவர்களை கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியல். சபரிமலை கோவிலில் வழங்கப்படும் அப்பத்தில் ஈரப்பதத்தின் தன்மை அதிக அளவில் இருப்பதாக கேரள நீதிமன்றத்தில் வழக்கு. பிரசாதம் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு. திருப்பதி திருமலையில் பனிமூட்டத்தால் ரம்மியமான சூழல். உற்சாகத்துடன் புகைப்படம் எடுத்துச் செல்லும் பக்தர்கள். முல்லைத்தீவு மேற்கு கடற்கரையில் மியான்மர் நாட்டு பயணிகளுடன் கரை ஒதுங்கிய நாட்டு படகால் பரபரப்பு. மயங்கிய நிலையில் இருந்த மியான்மர் பயணிகளை மீட்ட இலங்கை கடற்படையினர். ஓய்வை அறிவித்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை திரும்பினார் அஸ்வின். பேண்ட் வாத்தியங்களுடன் குடும்பத்தினர் மற்றும் அக்கம் பக்கத்து வீட்டினர் உற்சாக வரவேற்பு.